ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமானின் அவர்களின் விடாமுயற்சி வீணா போயிருச்சு, நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போய் விட்டதே அப்படின்ற மாதிரி புலம்பின்றிருக்காராம் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் பகிரங்கமா படுகேவலமா கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு தோத்திருக்காங்க அப்படின்னா எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் கிட்ட கிட்டத்தட்ட 90,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. இவர் கிட்ட மாத்திரம் நிறைய பேர் கிட்ட தோத்துருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட் கிட்ட தோத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1900 வாக்கு வித்தியாசத்துல டெபாசிட் இறந்திருக்காங்க. அதனால டெபாசிட் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டா கிட்டே தோத்துருக்காங்க. தபால் வாக்கு என்னங்களா அதுல பாத்தீங்கன்னா நோட்டாக்கு கீழே வாங்கியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா பெரியார் கிட்டையும் பெரியார் மக்கள் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆனா வாய்ஸ் அவடெல்லாம் சீமானனுக்கு ஜாஸ்தி. ஆனா ஈரோட்ல பாத்தீங்கன்னா டெய்லி கேன்வாஸ் பண்ணாருங்க. அதாவது ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியே ஈரோடுலயே என்ன பண்ணாரு, முகாமிட்டு ஒவ்வொரு பகுதியா போயிட்டு என்ன பண்ணாரு, அட்டன் பண்ணி நல்லா ஸ்பீச் கொடுத்தாரு. நிச்சயமா ஜெயிச்சிருவோம்ப்பா அப்படின்ற ஒரு மனக்கணக்குல இருந்தார். யாருடைய தயவுனால? அதிமுக தயவுனால, தேமுதிக தயவுனால, பாஜக தயவுனால, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டாரு அண்ணன் சீமான். ஆனா அங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, வச்சிட்டாங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதிமுக ஓட்டெல்லாம் திமுக தான் வந்திருக்கா. நீ பெரியாரை எதிர்த்துட்டு எப்படியா பெரியார் மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு நீ பேசுவ? ஏன்னா அதிமுக பேஸ் பாத்தீங்கன்னா பெரியார் தான். அப்படி பார்க்கும்போது நீ பெரியார பத்தி பேசிட்டு பெரியார் மண்ணிலே நீ வாய்ஸ் அவார்டல் விடுவ. உன்னாங்க நாங்க ஜெயிக்க வைக்கணுமா? என் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வரணுமா? தலைமை கிடைக்குதியா? தலைமை 1000 சொல்லலாம். இங்க அடிமட்டில வேலை செய்யறவங்க நாங்க தான். நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க. நிறைய திராவிட கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, திமுக தான் போட்டிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 நடந்த எலெக்ஷன்லயும் 2023 நடந்த எலெக்ஷனை காட்டிலும் இந்த வாட்டி 24,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது 2021 கிட்டத்தட்ட 11,000 வாக்கு வாங்கியிருந்தாரு. அப்புறம் 2023 10,000 வாக்கு வாங்கியிருந்தாரு. இப்ப 24,000 வாக்கு வந்து, இந்த 24,000 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஓட்டு அப்படின்னு என்ன பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஏன்னா பாஜக சொல்லிதானே, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சொல்லிதானே இவர் பெரியார் மேலே கைய வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, சீமான் கொஞ்சம் ஓவரா போயிட்டாரோ, போவோம் என்னதான் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, சீமானுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காரு, ஆப்போசிட்டா பேசிருக்காரு. என்னன்னா, சீமானனே நீங்க பெரியாரை பற்றி நீங்க பேசுறது தப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் ஓவரா பேசிட்டீங்க, அதுதான் தப்பு. நாங்க உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா பெரியாரை நான் பண்ண டேமேஜ் பண்ணணும் தான். ஆனா இந்த அளவுக்கு இறங்கி நீங்க டேமேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. அதனாலேயே உங்க அஸ்திபாரம் ஆட்ட கண்டுடுச்சுங்க பெரியார் மண்ணுல ஈரோடு மக்கள் கிட்ட. ஆனா இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓவரா பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணாமலை சீமானனுக்கு 6 தழுவி கொடுத்துட்டு கொடுத்த அஜெண்டாவே இவங்க தான். ஆனா என்ன பண்றாங்க, இப்போ என்ன பண்றாங்க, இப்படி பேசுறாங்க. என்னதான் நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போயிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஜகவும், ஒரு பக்கம் அண்ணன் சீமானன் அவர்கள் என்ன பண்றாரு, துண்டு போட்டு உக்காஞ்சாரு. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, பெரியாரை எதிர்த்துட்டு உங்களால பெரியார் மண்ணில் ஜெயிச்சிட முடியுமா? என்னென்ன வாய்ஸ் அவடல் வந்தீங்க, இது உங்களுக்கு ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் 2026 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டீங்க பெரியாரை பற்றி. அண்ணன் தோத்ததுக்கான காரணங்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அண்ணன் கட்சிக்குள்ளே பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் நிலவு இருக்கு. அது போக நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாரையும் மட்டம் தட்டி வைக்கிறது. நீ ஏந்துக்கிறியா, உட்காரு, நீ எல்லாம் இருக்கக்கூடாது, இஷ்டம் இருந்தா வெளியே போ. அண்ணனுடைய போக்கு சரியில்லாதனால இதனாலே கிட்டத்தட்ட 1000 பேர் 2-3 நாள் 1000 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம எல்லாத்துக்கும் நான் தான், எனக்கு கீழே தான் நீங்க சர்வாதிகாரியா என்ன பண்ணிருக்காரு, அண்ணன் செயல்பட்டிருக்காரு. இதனாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிர்வாகிகளுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. இதெல்லாம் போக பெரியாரை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி பெரியாரை தொட்டாரு. அண்ணன் இப்ப கெட்டு போயிட்டு உக்காந்து இருக்காரு. அதுல இருந்து மாற்றுக்கிறதுல இது மேட்டாவது அண்ணன் என்ன பண்ணணும், கண்மூடிதனமா இருக்கக்கூடாது. பாஜக எது சொன்னாலும் நீங்க கண்மூடிதனமா என்ன பண்ண செயல்படக்கூடாது அப்படின்றத நிறைய பேருடைய வேண்டுதலா இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அக்கா விஜயலட்சுமி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சீமான் குழு 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 குழுன்னு இருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, வெறுப்பேத்திருக்காங்க. அவங்களுடைய பாணியில என்ன பண்ணிருக்காங்க, அண்ணன் சீமானனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வெறுப்பேத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அக்கா விஜயலட்சுமி அண்ணன் சீமானன் அவர்களை இந்த அளவுக்கு வச்சு செய்யக்கூடாது அப்படின்னா ஓவரா வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமா உங்களுக்குள்ளே சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு விஜயலட்சுமி அக்கா என்ன பண்றாங்க, செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணனை. இந்த தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அண்ணன் வாங்கின வாக்குகளை வைத்து நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளும் சரி, ஏன் கூட இருக்கிற நாம் தமிழ் கட்சி ஆளுங்களை தம்பிகள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இருந்தாலும் அண்ணனுக்கு இந்த அடி போதாது, இந்த அடி வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவுக்குலாம் அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.